வேண்டி அவர் என்ன செய்யறாரு? மனிதன் மாதிரியே பிறந்து மனிதன் மாதிரியே இருந்து கடைசியா ஒரு தீய சக்தி என்ன செய்வாரு? ஒழிக்குவாரு அப்படிங்கிறாங்க. இது ஒரு இறைத்தன்மைக்கு ஏற்றதா? ஒழிக்க நினைச்சா ஒளினா ஒளிஞ்சிட்டு போகுது. கடவுள்னு சொல்றோம். கடவுள் என்ன செய்யறாரா? இங்க ஒருத்தர் கெட்ட ஒருத்தர் இருக்கானா, அவனை அழிக்கணுமா? இவன் அழிக்க என்ன செய்யணும்? நம்ம போய் ஒரு பொம்பளை கற்பத்துல போய் உட்காரணும், உட்கார்ந்து நம்ம பிறக்கணும், பிறந்து பெருசா வளரணும், வளர்ந்துட்டு போய் இவனை கொல்லணும்னா இது மனுஷனை விட சுலோவா இருக்குதே. மனுஷன் கூட இவ்வளவு சுலோவா ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டானே. ஒரு அநியாயக்காரருக்கா ஒருத்தன் ஒழிக்க வேண்டி இருக்குன்னா நம்ம பரவாயில்ல, நம்ம பாஸ்டா இருக்கிறோமே, உடனே சட்டப்பட்டு கதையை முடிச்சுட்டு போயிருவோமே. இவர் என்ன செய்யறாரு? கடவுளுங்கிறாரு. இவனை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கணும்? 75 வருஷம் டைம் எடுத்து வந்து இறங்கி தாயகத்தில் இருந்து பிறந்து இதெல்லாம் என்னங்கிற கடவுள்னு சொன்னா அவர் ஒருத்தனை தீய சக்தியை ஒழிப்பதற்கு இப்படி எல்லாம் ஒரு செட்டிங் அவருக்கு தேவையா? இது கடவுளை வீக் ஆகக்கூடிய விஷயம், கடவுளை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் ஒருத்தனை தண்டிப்பதாக இருந்தால், தீயவர்களை அழிப்பதாக இருந்தால், இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர் ஆர்டர் போட்டா போதும். ஆர்டர் போட்டவன நடக்கக்கூடிய வலிமை உள்ளவன் கடவுளா இருக்கிறத தவிர நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு நம்மள மாதிரியே சிரமப்பட்டு சோறு வேண்டி இருக்கிறது. இருப்பா சோறு தானே வேணும், இப்பதான் நெல் விதைச்சு இருக்கிறேன் முளைக்கிட்டு சொன்னா கடவுளா? மனுஷன் போய் கேட்கறீங்க, இப்பதாங்க வயல்ல போட்டுருக்குதுங்க, இப்போதைக்கு தர முடியாது, நெல் மூட்டை ஒரு மூட்டை நெல் வந்து கேட்கறீங்க, என்கிட்ட கேட்கறீங்க, அல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், என்ன சொல்லுவீங்க? இப்பதான் வயல்ல நெல் போட்டிருக்கேன், விளைஞ்சு வரணும் தர்றேன். இது மனுஷன் சொல்லலாம். கடவுள்கிட்ட போய் கேட்கறீங்க, இது இப்பதான் நெல்ல போட்டிருக்கிறேன், வெயிட் பண்ணு, அது முளைக்கிட்டேன், அதுக்கப்புறம் தர்றேன்னு அது கடவுளா? உன்கிட்ட கேட்கிறேன், அவன்கிட்ட கேட்டு போயிருவானே. அப்ப கடவுள்னா என்னது? இந்த மாதிரி டைம்லாம் எடுக்க கூடாது. ஒரு ஆர்டர் தான். ஆர்டர்ல டக்கு டக்கு டக்குன்னு காரியம் நடந்துகிட்டே இருக்கன்னு அந்த மாதிரி இருப்பதுங்கிற அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் மனுஷனா வருவான், மனுஷனா பிறப்பாங்கிறதெல்லாம் கடவுளுடைய சக்தியை குறைக்கும். மனுஷனை விட மந்த புத்திக்காரன் வந்துடும். கடவுள் இவ்வளவு மூளை இல்லாத ஆளா இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. என்னடா ஒரு எதிரின்னு தெரியுது. எதிரி எப்படிப்பட்டவன்? நாம கடவுள் இமயமலை என்று சொன்னா இவன் எறும்பு கூட சொல்லல. ஒரு எதிரின்னு ஒருத்தனை அழிக்கிறதுக்கு வர்றாரு கடவுள். அவன் யாரு? கடவுளோட ஒப்பிட்டா கடவுள் சூரியன் அளவுக்கு பெருசுன்னு வச்சுக்கிட்டா இவன் ஒரு எறும்பு அளவு கூட இருக்க மாட்டான். இவனை ஒழிக்கிறதுக்கு கடவுள் என்ன செய்யறாரு? பயங்கர பிளான் பண்றாரு. என்ன செய்யறாரு? இவனை ஒழிக்கணும். என்ன செய்யறது? எப்படியா ரொம்ப அநியாயம் பண்றானே ரொம்ப அப்படின்னு அவர் தான் அவனை படைச்சிருக்கிறாரு. பூண்டா போயிருவான். பூண்டு ஊதி விட்டா பறக்கக்கூடியதுக்காக வேண்டி 5 ஆண்டு திட்டம் எவனாச்சும் போடுவானா? உங்களுக்குள்ள ஒரு எறும்பு செத்து கிடக்குது, எதுக்கு வெளியே எதுக்கி போடணும்? எறும்பு இருக்கு, எபத்தி போடுறது ஊரெல்லாம் கூட்டி பயங்கர மசூரா வச்சு இதை இப்படியாவது காலி பண்ணணும். இப்படி செஞ்சா என்ன செய்வோம்? அப்ப என்ன நினைக்கிறாங்க? இறைவன் எனக்கு லூஸ் ஆவன், இறைவன் விவரம் கட்டவனா? இறைவன் நமக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட அவனுக்கு இருக்காதா? அப்ப இறைவன் நம்ம நம்பி விட்டோம்னு சொன்னா இப்படி மனுஷனை விட கீழே கொண்டே அவனை வைக்க கூடாது. மனுஷனுக்கு இருக்கிறத விட அவனுடைய ஆற்றல், அறிவு, சிந்தனை எல்லாம் குறைவுன்னு சொன்னா அது ரொம்ப ஒரு கேவலங்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுது? மனுஷனா பிறந்தான்னு சொல்வதையும் இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்குது. அதுல ஒரு தனியான ஒரு நிலைப்பாடை வைக்கிறது. எவ்வளவு பெரிய மகான்கள் வந்தாலும் மனுஷனாத்தான் வந்தாங்களே தவிர இறைவனாக வரவில்லை, இறைவனாக அவங்க அவதரிக்கவில்லை அப்படிங்கிறதுல இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அடுத்து என்ன இஸ்லாம் உலகத்தை சொல்லுது? இந்த கடவுள் விஷயத்துல அதிகமான ஏமாற்றுகள், மோசடிகள் நடப்பதற்கு முக்கியமான காரணம் கடவுள் தேவை உள்ளவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மக்கள் உள்ளத்துல இருக்குது. கடவுள்னா நம்ம சும்மா கேட்கறது, கடவுள்கிட்ட கேட்கிறாரு, அவருக்கு வேண்டியதை கொடுத்தானே கேட்கணும், அவரை கவனிக்க வேண்டியதில் கவனிச்சுதானே கேட்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப சிரமப்பட்டு அதுக்காக வேண்டி வட்டி வாங்கி கடனுக்கு வாங்கி பிச்சை எடுத்து பல மாதிரி என்ன செய்யறாங்க? கடவுளுக்கு என்ன கொடுத்துதான் நம்முடைய கோரிக்கைகளை கேட்க முடியும். அதனாலதான் அவங்களுக்கு 5 நேரம் எல்லாம் தொழுக வைக்க முடியல. வாரத்துக்கு ஒருக்கா வச்சது காரணம் என்னன்னு கேட்டா 5 நேரம் கொண்டுட்டு வர சொன்னா எவன் வருவான்? உங்க முஸ்லீம்ல வர சொன்னா வர்றது காரணம் கையை வச்சுட்டு வந்துடுறீங்க. இங்க இப்படி இருக்குன்னு வைங்க, 5 வேளை தொழுவணும், ஒவ்வொருத்தரும் வருமானம் 100 ரூபாய் கொண்டு வரணும், 5 வேளைக்கு வருவீங்க. அப்ப இஸ்லாமிய கடவுள் தேவை உள்ளவங்கிறதுனாலதான் கடவுள் வழிபாட்டுடைய டைமிங் கூட குறைஞ்சது காரணம். கடவுள் தேவை உள்ளவன்னு நினைச்சிட்டாங்க, சும்மா போவாயிலான்னு வச்சுட்டாங்க. சும்மா போவாயிலாம வாங்கிட்டு வரணும்னு எப்படி டெய்லி வர சொல்றது? டெய்லி வர சொன்னா எவன் வருவான்? டெய்லியும் வர சொல்ல முடியாது, டெய்லி 5 தடவை வர சொல்ல முடியாது, வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா வரணும்னு சொல்ல முடியுங்க, செலவழிக்க வேண்டி இருக்குதுல்ல. அப்ப இறைவனை தேவை உள்ளவன் நினைக்கிறாங்க பாருங்க. அந்த விஷயத்துல இஸ்லாம் கடுமையான போக்கை மேற்கொள்கிறது. எந்த தேவையும் இல்லாதவன் இறைவன் நீங்க ஒருத்தர் நம்பிட்டீங்கன்னா அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு தண்ணி தேவையில்லை, அவனுக்கு உறக்கம் தேவையில்லை, அவனுக்கு ஓய்வு தேவையில்லை, அவனுக்கு மனைவி மக்கள் தேவையில்லை, அவனுக்கு பல என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு இருக்கிறதோ அதுல எதுவும் அவனுக்கு தேவையில்லை. எல்லா விதமான தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் நம்ம நினைக்கும் பொழுது
நம்மள்ட்ட ஒருத்தன் வந்து கேட்கறான், வாங்க கடவுளுக்கு கொடுத்து நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், கொண்டாங்க என்கிட்ட தாங்க, நான் கொண்டே கொடுத்துக்கிறேங்கிறான். அவனுக்கு தேவையில்லை, நீ ஏன்டா கொண்டே கொடுக்க போற? தேவைன்னு மட்டும் அறிவிச்சுதான் வைங்க, எவ்வளவு பேர் ஏமாத்துவான். அதனால ஏமாத்துறான். தேவையில்லை ஏமாத்த முடியுமா? அவர் தேவையே கிடையாது, லஞ்சமே கிடையாது, கடுமையான சட்டம் போட்டாச்சு. இடையில ஒருத்தன் புகுந்துக்கிட்டு லஞ்சம் தான் கேட்பான், நான் கொண்டே கொடுத்துருன்னு கேட்பானா? நீ எப்படி கொடுப்ப? லஞ்சத்தை தான் முற்றிலும் ஒழிச்சாச்சடா, நீ எப்படி கொண்டு அவர்கிட்ட கொடுப்ப? அதை இல்லைன்னு சொல்லிவிட்டாரா? அப்படி சொல்லுவானா இல்லையா? சரி, எந்த கட்டணமும் கிடையாது, ரேஷன் கார்டா நின்று சும்மா வாங்கிட்டு போன்னு சொல்லியாச்சு. ஒருத்தர் வந்து ரூபா கேட்பான, ரேஷன் கார்டு 100 ரூபா தாங்க நான் கொடுத்து வாங்கி தரேன். அப்ப தெளிவான முறையில எந்த விதமான தேவையும் இல்ல, நீ எதுவும் எனக்கு தர வேண்டியது இல்ல, நான் தான் உனக்கு தருவேன் அப்படிங்கறத சந்தேகத்துக்கு இடமில்லாம அறிவித்தால் அது வந்து மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக அந்த கொள்கை இருக்கும். அது கடவுளை பேர சொல்லி ஏமாற்ற முடியாது. அந்த வகையில் இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லா விதமான பலவீனங்களுக்கும் கடவுள் அப்பாற்பட்டவன். தூங்குறதுங்கிற பலவீனம் கிடையாது, சாப்பிடுற பலவீனம் கிடையாது. அதனால பாத்ரூம் போகணும், நம்ம கோரிக்கை வைக்கிறோம், கொஞ்சம் வயிற்று வலிக்குது போயிட்டு வந்துடுறோம், என்ன கடவுளா? நம்ம அவசரமா தேல் கொட்டுச்சு நம்ம கத்துனோம்னா, அடகடடா நானே பாத்ரூம் போறது நிக்கிறேன், நீ என்னடா கேட்டா கடவுளா? சாப்பிட பாத்ரூம் போகணும்ல. அப்ப இதெல்லாம் வந்து அது பசிக்குது, பசியா உட்காந்துட்டு எந்த நேரத்தில் கேட்கறது நேரம் காலம் உனக்கு தெரியும், நமக்கு சொல்லுவோமா இல்லையா? கொடுக்கிற ஒரு இறக்கமுள்ள ஒரு மனுஷனா இருந்தா கூட அதுக்குரிய நேரம் பார்த்து கேட்டாதான் தருவான். அவனே பசியில் இருக்கும்போது முதலாளி சாப்பிட்டு 3 நாளாச்சு, நானே சாப்பிடாம இருக்கேன், நீ அவன் நல்லா சாப்பிட்டது ஆகத்தா இருக்கும்போது கேட்டா என்ன செய்வான்? இந்த 10 ரூபா வச்சுக்கன்னு சொல்லுவான். அவனே சாப்பிட்டு 3 நாளா இருக்கும்போது அவன் போய் கேட்க முடியுமா? அப்ப இறைவனுக்கு பசிச்சின்னு வைங்க, அவன் பசிக்கிற நேரம் எது நமக்கு தெரியுமா? எப்ப சாப்பிட போறான், அந்த நேரத்தில் நம்ம கேட்காம இருக்கணும். இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கிற. இன்னும் சொல்ல போனா அது இல்லாம அவர் வாழ முடியாத ஒரு கடவுளா? இந்த சோறு இருந்தா தான் அவர் வாழ முடியும்னா அவரை விட சோறு முக்கியமானதாகி போயிருது, அவரை விட இம்பார்ட்டன்டா ஏதாயிருது, சாப்பாடு ஆயிருது. இப்படி எல்லாம் நிறைய மேற்று அடங்கி இருக்கிறது. அதனால இறைவன் சொன்னோம்னு சொன்னா தூங்குறான்னு சொல்ல முடியாது. தூங்குன இடத்துல யார் உலகத்தை பாதுகாப்பான்னு வந்துடும். சாப்பிடுறான்னு சொல்ல இயலாது. இப்பதான் மனைவியோட தனியா ரகசியமா ஜாலியா உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? சொன்ன அந்த இடத்துல நாங்க யார்டா போறது? வேற ஒன்னும் ஆளை நியமிச்சு வை, கடவுள் அதிகமாகி போயிடும். அப்ப கடவுள்னு சொன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனா இருக்கணும்ங்கிறத யாராவது சொல்றாங்களா? இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யுது? அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளால் இதுலயும் வந்து ஒரு தனித்துவத்தோட இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா, இறைவனை வந்து ஒரு உருவத்தில் காண்கிறார்கள். பெரும்பாலும் நீங்க உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மட்டும்தான் இறைவனை ஒரு உருவத்தில் காணல, சும்மா நின்று தொழுதுட்டு போயிடும். இறைவன் எப்படி இருப்பான் தெரியாது, பாத்தியலா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா உலகத்துல உள்ள பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கடவுள்னு சொன்னா ஒரு உருவத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு கற்பனையா பண்ணி செய்யறாங்க. இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இதுக்கு ஒரு அஸ்திகாரத்தை போடுது. என்ன போடுது? இறைவனை பார்த்தது கிடையாது. இஸ்லாம் என்ன செய்யுது? பார்க்க இயலாது. நேற்றும் பார்த்தது கிடையாது, இனியும் பார்க்க இயலாது. பார்க்க இயலலை பார்க்காத ஒண்ணுக்கு எப்படி நீ உருவம் கொடுப்ப? பாயிண்ட் எப்படி வருது? பார்த்து ஒரு ஆளுக்கு உருவம் கொடுக்கறத பார்த்திருக்கணும்லங்க. நீ அவரை முன்ன பின்ன எவனாவது ஒரு ஓவியர் பார்த்திருந்தா தானே செய்ய முடியும், இவர் இந்த மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு உருவம் கொடுக்க முடியும். பார்க்கல என்று சொல்லிட்டு நீ உருவம் கொடுத்தால் அது அவருடைய உருவமா இருக்குமா? நீனா கற்பனை பண்ணிக்கிட்டா இருக்குமே தவிர அவருடைய உருவமா எப்படி இருக்கும்? இஸ்லாம் என்ன செய்யணும்? அந்த கடவுளை பார்க்கிறதுங்கிற மேட்டர்ல தான் உருவ வழிபாடுகள் எல்லாம் வருது. இறைவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்துல பாக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் இதான் கடவுள்னு உங்கள்ட்ட காட்டுறாரு, என்ன கேட்டிருக்கணும்? நீ பாத்தியா இப்படித்தான் கடவுள் இருந்து நீ பாத்தியா கேட்கணும். அது வந்து ஒருத்தரும் பார்க்கலன்றதுக்கு அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. அதை விட ஆதாரம் என்னன்னு கேட்டா, லட்சக்கணக்கான வடிவத்தை இவங்க காட்டுவதிலிருந்த ஒருத்தரும் பார்க்கலன்னு வழங்குது. பார்த்தா எல்லாம் ஒரே வார்த்தை இருக்கு. என்னை வந்து நீங்க எல்லாரும் ஓவியர், உங்களுக்கு வரைய தெரியும் வைங்களேன், என்னை எல்லாரும் எப்படி வருவீங்க? இதே மாதிரி தான் வருவீங்க. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன செய்வீங்க, கலர் கொடுக்கறதுல கொஞ்சம் இதுல சின்ன மைனரான விஷயங்கள்ல சில மிஸ்டேக் பண்ணுவீங்களே தவிர ஒட்டுமொத்தமா பார்த்தா நான் தான் பாக்குற மாதிரி இருக்குமா இல்லையா? ஓவியம் வரைய தெரிந்தவர்களாக நீங்கள் எல்லாரும் இருந்து என்னை நீங்கள் வரைந்தீர்களே ஆனால், ஒவ்வொருத்த பேப்பரையும் வாங்கி பார்த்தோமே ஆனால் அது நான் தான் தெரியுமா இல்லையா? அப்படித்தானே தெரியணும். அதுல வித்தியாசம் வராது தானே. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்? கடவுள்னு சொல்றோம். இவர் ஆம்பளையா பண்ண ஒருத்தன் காட்டுறோம், பொம்பளையா காட்டுறோம் ஒருத்தன். கடவுள்னு சொல்றோம், அது எவ்வளவு அடிப்படையே மாறி போகுது. சின்ன மைனர் மிஸ்டேக் ஆயுது, சின்ன வித்தியாசமா. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இதான் கடவுள் ஆம்பளை போட்டா ஒருத்தர் காட்டுறாரு, இன்னொருத்தர் இதான் கடவுள் பொம்பளை போட்டா காட்டுறாரு.
ஒருத்தர் என்ன செய்யறாரு, இதான் கடவுள் ரெண்டு கையோட சாதாரணமா கொண்டாந்து காட்டுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, இல்ல இல்ல